திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். ஒருபுறம் குடமுழுக்குக்கான நாள் நெருங்கி வந்த நிலையில் ஆலய கட்டுமானமும் ஒரு முழுமையான வடிவத்தை அடைந்திருந்தது. முகப்பில் ராஜகோபுரம், மற்ற 3 புறமும் 3 கோபுர வாயில்கள். ஆனால் அந்த வாயில்களில் கோபுரங்கள் இன்றி எதிர்காலத்தில் அவை இடம்பெறத் தோதான பிரதான வாயிலோடு நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. முகப்பில் ராஜகோபுரத்தை மட்டுமே கட்டியிருந்தனர். ஈசான்யத்தில் திருக்குளம், அதில் நீரோட்டம் உண்டாக்கி குளமும் நிரம்பி தழும்பியது. குளத்தின் நடுவில் நீராடி மண்டபம். தெப்பத் திருவிழா தருணங்களில் உற்சவமூர்த்தி அந்த மண்டபத்தில்தான் இளைப்பாறுவார். இதுபோக ஆலயத்தின் ஈசானிய பகுதியிலேயே ஒரு கேணி. ஆலய அபிஷேக தேவைக்காக நீரினை ஆச்சார சுத்தமாக பெற்றிட உதவும் வகையில் அது தோண்டப்பட்டு இருந்தது. மேலும் தென்மேற்கு பாகத்தில் கன்னிமூல கணபதி சந்நிதிக்கு நேர் எதிரில் 18 தூண்களால் ஆன சித்த மண்டபம். அந்த 18 தூண்களிலும் 18 சித்தர் பெருமக்களின் திருவுருவச் சிலைகள். அகத்தியரில் தொடங்கி திருமூலரை தொட்டு கருவூரார், போகர், காகபுஜண்டர், புசுண்டர், காலாங்கிநாதர், சுந்தரனார், ரோமரிஷி, கோரக்கர், பிரம்மமுனி, மச்சமுனி, ராமதேவர், சட்டைமுனி, யூகிமுனி, தேரையர், புலிப்பாணி, கமலமுனி, விதானத்தில் நவக்கிரகங்களும் ஒரு வட்டத்துக்குள் திக்குக்கு ஒன்றாக மையத்தில் சூரியனும் இருப்பதாக பொறிக்கப்பட்டிருந்தது. கீழே சித்தர்களை வணங்கிடும் போதே நவக்கிரகங்களையும் வணங்கிடும் விதத்தில் அது வடிவமைக்கப்பட்டு இருந்தது. சித்த மண்டபத்தின் நடுவில் ஒரு சிவலிங்கம். அதற்கு சித்தலிங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டு லிங்கத்துக்கு உண்டான தலைபாகத்தில் ஒரு குழி இருக்க, அந்த குழியில் யாகபஸ்பம் எனப்படும் சாம்பல் நிரம்பியிருக்க வழிவகை செய்யப்பட்டிருந்தது. அந்த சாம்பலை தீட்சை பெற்ற குருக்களும் சித்த புருஷர்களும் மட்டுமே தீண்டலாம். அதை பிரசாதமாக எடுத்து விநியோகமும் செய்யலாம். அதை மூலிகை சாற்றோடு கலந்து நெற்றியில் அணிந்திட பார்வை தீர்க்கமாகும், முகப்பொலிவு அதிகமாகும், திருஷ்டி தாக்கம் இருக்காது. இதை அணிந்து தியானத்தில் அமர்ந்தால் தியானம் வேகமாக சித்திக்கும். அந்த லிங்கத்தை வடிவமைக்கும் பொழுது மட்டும் கொங்கணர் ஆலய சிற்பி மாணிக்க சுந்தரருக்கு சில இரகசிய போதனைகளை நிகழ்த்தினார். அவர் சார்ந்த சிலரை தவிர எவரையும் அவர் அப்போது அனுமதிக்கவில்லை. ஆலய நிமித்தம் கழிவு ஜலப்போக்குக்காக ஜல சுரங்கம் தோண்டிய பொழுது முன்பே ஒரு சுரங்கம் அங்கு இருந்தது. அதுவும் மூடப்பட்டிருப்பது அப்போதுதான் தெரிய வந்தது. அதை தூர்த்து கொண்டே போனதில் அது 2000 அடிகள் நீண்டு அருகாமையில் வேடங்காட்டில் காந்த பாறைகளாலான நவத்வார குகை ஒன்றில் போய் முடிந்தது. அங்கே சில தடாகங்களும் நீரூற்றுகளும் கூட இருந்தன. இராமாயண காலத்தில் ஸ்வர்ணப்பிரபை என்பவள் அங்கே ஒரு மூலிகை தோட்டம் போட்டு அபூர்வ மூலிகைகளை வளர்த்ததற்கான தடயங்கள் அங்கு காணப்பட்டன. அது பின்னர் ஊர்ஜிதமும் ஆயிற்று. ராவண யுத்தத்தின் பொழுது பிரம்மாஸ்திரம் பட்டு லக்ஷ்மணன் மூர்ச்சித்துவிட, லக்ஷ்மணனோடு வானரப்படை அவ்வளவு பேருமே மூர்ச்சித்துவிட்டு இருந்தனர். அவர்களை உயிர்ப்பிக்க சஞ்சீவினியால் மட்டுமே முடியும் என்கின்ற உண்மையை ஜாம்பவான் அனுமாரிடம் கூறினான். அந்த சஞ்சீவினி மூலிகையை இமயப்புறத்தில் கிடைக்கும் என்றிட அனுமானம் இமயப்புறத்திற்கு சென்று அங்கு சஞ்சீவினியை தனித்து அடையாளம் காணத் தெரியாமல் தவித்தான். பின் தன் பலத்தினால் அந்த பர்வதத்தையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு பறந்து வந்தான். அதன் பின் சஞ்சீவினியால் லக்ஷ்மணன் உள்ளிட்ட வானர வீரர்களும் உயிர்த்து எழுந்தனர். அப்படி அனுமான் சஞ்சீவினி பர்வதத்தை தூக்கி வரும்பொழுது வேடம் காட்டிலும் சில சஞ்சீவினிகள் விழுந்து துளிர்த்தன. அவை துளிர்த்த பகுதியில்தான் நவத்வார குகையும் பல தடாகங்களும் இருந்தன. அதையே ஸ்வர்ணப்பிரபை பின்பு பேணி பாதுகாத்தாள். அந்த நவத்வார காந்தப்பாறை குகைகளில் தங்கிடும் சித்தர்கள், ரிஷிகள் அங்குள்ள தடாகங்களில் நீராடுவதோடு அந்த குகை வழியாகவே ராவணன் நிர்மாணித்த அப்போதைய கோவில் இல்லாத ஆலயம் பார்த்த லிங்கம் இருக்கும் இப்போதைய நந்திபுரத்திற்கு வந்து சென்றதெல்லாம் போக போக தெரிய வந்தது. அந்த குகையின் தொடக்கமாக சித்த மண்டப பதிவடை வடிவமைத்த மாணிக்க சுந்தரர் கொங்கணரின் விருப்பப்படி அதன் நுழைவில் ஒரு மறைப்பையும் உருவாக்கினார். அந்த மறைப்பில் ரகசியம் கொங்கணருக்கும் மாணிக்க சுந்தரருக்கும் பின் அழகிய மணவாளதாசனுக்கும் மட்டும் தெரியும்படியாக அது அமைக்கப்பட்டது. கொங்கணரும் இந்த குகை வழியாகவே பயன்படுத்தி காந்தப்பாறை நவத்வார குகைக்கு சென்று அதை தன் தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளத் தொடங்கினார்.
குறிப்பாக ஆலய தேவை நிமித்தம் தேவைப்பட்ட ரசவாத தங்கத்தை அவர் இங்கேதான் செய்தார். இதன் பொருட்டு அவரால் அனுப்பப்பட்டிருந்த மலைவாசிகளான பூதக்கண்ணுவும் வடமலையும் அவர் கேட்டிருந்த உதக நீரையும் மண்ணுளி கிழங்கையும் பொன்னாவாரை மூலிகையிலையும் அள்ளி கொண்டு வந்து விட்டனர். கங்கை நீரையும் கொங்கணரே போகரின் உதவியோடு மேகமணி குளிகைகளை பயன்படுத்தி வானமார்க்கமாகச் சென்று அவற்றையும் கொண்டு வந்து விட்டார். சஞ்சீவினி நவத்வார குகை அருகிலேயே கிடைத்துவிட்டது. அது தேவ மூலிகை ஆதலால் அதற்கு ஒரு மந்திரம் உள்ளது. அதை உச்சரித்து 3 முறை 3 மாத்திரை அளவில் கைகளை தட்ட அது நீரோட்டம் மிகுந்த பாறை இடுக்குகளிலிருந்து ஒரு சர்ப்பம் வெளிப்படுவது போல் வெளிப்படும். இதில் மந்திரம் இரகசியமானது. கைத்தட்டும் முறையும் மிகவும் இரகசியமானது. மாத்திரையின் அளவு கூடினாலும் குறைந்தாலும் அந்த தாவரம் வெளிப்படாது. கொங்கணருக்கு இந்த மந்திரத்தையும் கைத்தட்டும் பயிற்சியையும் போகரே அளித்தார். அதனால் சஞ்சீவினி அவருக்கு கிடைத்தது. பின் உதகநீர் முதல் பொன்னாவரை சாறு, கிழங்கு சாறு, சஞ்சீவினி சாறுடன் கங்கை நீரை சேர்த்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ பீஜ மந்திரத்தை 1,00,000 முறை ஜபித்து ஒரு புது வகை சொர்ண தாது ரசத்தை உருவாக்கி அதை செம்பு குழம்புடன் சேர்த்து ஸ்புடமாகவும் கொங்கணர் எதிர்பார்த்த உச்சமச்ச சொர்ணம் அதனால் உருவாகியது. இந்த காரியங்களை செய்த பொழுது கொங்கணர் தான் மட்டும் இரகசியமாகவும் திகம்பரனாகவும், அதாவது நிர்வாண நிலையில் தன்னை ஆட்கொள்ள செய்தார். அருகில் யாரையும் அனுமதிக்கவில்லை. இறுதியாக உருவாக்கப்பட்ட தங்கத்தை எடை போட்ட பொழுது அது 100 மடங்கு எடைக்கு குறையாமல் இருந்தது. இதில் ஒரு 20 மடங்கு எடைக்கு ஆபரணங்களையும் 10 மடங்கு எடைக்கு பொற்காசுகளையும் நந்தி சின்னமுடன் பொறிக்கப்பெற்று உருவாக்கினார். இதற்காக 12 பொற்கொல்லர்கள் பணியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு கூலியாக 8 விசை தங்கத்தையும் அளித்தார். எல்லாம் போக 1 பாரத் தங்கம் கட்டியாகவே மிஞ்சி நின்றது. அதாவது 20 மடங்கு. அந்த 20 மடங்கு தங்கத்தை தானே பாதுகாப்பாக ஓரிடத்தில் வைத்து விடுவதாகவும் அதை ரோக பஞ்ச காலத்தில் பயன்படுத்தி தானே வழிகாட்டுவதாகவும் அழகிய மணவாளதாசனிடம் கூறினார். நான் ஒரு சந்நியாசி. தனக்கு இனி ஒரு திருவோடு கூட பரமே என்று கூறியவர் அதை நான் சிவநிதியாக்கிவிட்டேன். சிவந்தி என்றாலே அதற்கு நந்தியம்பெருமான் தான் காவல். எனவே சிவநிதிக்கு அவரும் பொறுப்பு என்று கூறியதோடு அதை கும்பாபிஷேக நாளன்று நந்தியின் காதிலும் கூறி இந்த சிவநிதியை பாதுகாப்போடு உன் காதில் பக்தர்கள் கூறியும் குறைகளையும் கேட்டு அவர்கள் துயர காலங்களை கலைந்திட அருள்வாயாக என்று பிரார்த்தித்து கொண்டார். அந்த கும்பாபிஷேக நாளில் நந்தியம் பெருமானும் சிலைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு மத்தக பட்டயங்களுடன் மேனிமேல் செம்பட்டு தவழ கொம்பின் நுனிகளில் தங்கப் பூண்கள் மின்னிட கழுத்தில் வெண்கல மணி அசைந்திட அனைவரும் காணும்படியாக ஆலயத்தை பிரதட்சணமாக வலம் வரலானார். அவரை கொங்கணர் உள்ளிட்ட சகலரும் பின்தொடர்ந்து பிரதட்சணம் செய்த நிலையில் மீண்டும் தன்னுடைய அமர்விடத்திற்கு வந்த நிலையில் மீண்டும் சிலையாகி நின்றார். அன்றே அருளாட்சி தொடங்கிவிட்டது. மரக்கிளையில் பறவை அமர்ந்திருப்பதை அவர்கள் பார்க்கவில்லை. பாபு கேமராவை எடுத்துக்கொண்டு டிராஃபைட் பேக்கை வள்ளிப்பொன் வசம் தந்தான். இது எதுக்கு இப்போ அவள் வாயை பிளந்தாள். நான் உள்ள மூழ்கி பெட்டியை எடுக்க போகிறது படமாக பிடிக்கணும், அதுக்குத்தான். ஐய, அதை நான் பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க என்றாள். மெல்ல பேசு, நாங்கள் வந்திருக்கிறதே புதையல் தொடர்பான எல்லாத்தையும் படம் பிடிப்பதற்குத்தான். இதுக்கு பின்னால் ஒரு ஸ்கிரிப்டே இருக்குது. அப்படின்னா இதோ பார் வள்ளி, இப்படி கேள்வியாக கேட்காத, பேசாமல் வா. போக போக உனக்கே எல்லாம் தெரியும். ஓ, அதனால தான் நேற்று சுரபியம்மாவை பார்க்க போனப்போ கூட அந்த பறவையை படம் பிடிச்சிங்களா? ஆமாம், தூத்துக்குடிக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியில் வர்றதுக்கு இருந்தே எங்களை ஷூட்டிங் தொடங்கியாச்சு. சரி சரி நட. மூவரும் வெளியே வந்த பொழுது ரிசப்ஷனில் சிவஞான சுந்தரம் பளிச்சென்று நெற்றிப்பட்டையோடு அமர்ந்திருந்தார். மூவரையும் பார்த்து சிரித்தார். பாபு பெர்முடாஸ் டிஷர்ட்ஸ் அணிந்திருந்தார். பிரியா ஜீன்ஸ் ஜிப்பா என்று இருந்தாள். நடக்க ஓட தோதான உடை, கால்களில் கேன்வாஸ் ஷூக்கள். வள்ளிப்பொன் வழக்கம் போல
அரக்கு பாவாடை, வெள்ளை ரவிக்கை, பச்சை தாவணி என்று கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகத்தான் இருந்தாள். அவர்கள் அப்பொழுதே கிளம்பிவிட்டதில் சிவஞான சுந்தரத்திடம் ஒரு கேள்வி. என்னம்மா, டிஃபன் கூட சாப்பிடாம புறப்படுறீங்க? இன்னைக்கு யாரை படம் பிடிக்க போகிறீங்க? பதிலுக்கு பிரியா சிரித்ததோடு சரி, பாபு அவருடைய பக்கம் கூட திரும்பவில்லை. வள்ளிப்பொன் மட்டும் அவரிடம், ஆமாம், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமாக்கும், போகும்போதே கேட்டுக்கிட்டு என்று சடைத்து கொண்டே அவர்களின் பின்னால் சென்றாள். வெளியே கோவிலை நோக்கி நின்றபடியே பலர் இருந்தனர். கடாபுடா ஆட்டோக்களில் அளப்பறைகள் வேறு. அந்த ஆட்டோக்களில் ஸ்பீக்கர்களின் அலறல். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன் என்று ஆட்டோ உரசிக்கொண்டு வந்து நின்றது. பிரியோ, ஆட்டோவெல்லாம் வேணாம், நடந்தே போயிடலாம், எட்டி நடந்தா 10 நிமிஷம்தான் என்று ஆட்டோக்காரன் முகத்தில் சினம் கொளுத்தினாள் வள்ளிப்பொன். அவன் கோபப்படுவதை லட்சியம் செய்யாமல் ஒரு பக்கவாட்டு சந்தில் ட்ரைபேடை தோளில் சுமந்தபடியே இறங்கி நடந்தாள். அவர்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை. அவளை பின்தொடர்ந்தனர். அந்த குறுகலான சந்தில் நிறைய அகத்தி மரங்கள். அதன் தண்டுகளில் ஆடுகள் கட்டப்பட்டிருக்க அவை வழியை மறித்து கொண்டிருந்தன. அதன் முடியில் ஒரு போடு போட்டு வழிய உடு கிடாக்குண்ணி என்று அவைகளை ஒதுங்கச் செய்து கொண்டே முன்னே நடந்தாள் அவள். ஓரிடத்தில் எதிரி கொம்பாக்கிழவி. அவளை காணவுமே சுருக்கென்று ஆகிவிட்டது அவளுக்கு. எங்கடியே காலங்காத்தால் கிளம்பிட்ட? ஆமாம், இது என்ன கையில்? எதா இருந்தால் உனக்கு என்ன, வழியை விடு. நீ இப்பெல்லாம் சரியில்லடி, வாய் உனக்கு நீளமாயிடுச்சு. கிழவே, உரண்டை இழுக்காத, நிறைய சோலி கிடக்குது, வழியை விடு. கும்பாக்கிழவியிடம் அவள் மல்லு கட்டி கிழவியை மிக அருகில் பிரியாவும் பாபுவும் அப்பொழுதுதான் பார்த்தனர். யாரு, பட்டணத்து குட்டியா? ஆமாம், உன் உடம்பு பொறப்பு இப்போ சோரமாக இருக்கானா? கிழவி பிரியாவின் தம்பி சரத் பற்றி அப்படி ஒரு கேள்வி கேட்பாள் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. நல்லா இருக்கான், உங்களுக்கு எப்படி? பிரியா கிழவியிடம் கேட்டாள். நான் தானே அந்த டாக்டரை தூண்டி விட்டு அனுப்பி வச்சவ. எனக்கு தெரியாமல் இந்த மண்ணில் ஒரு காக்கா கூட பறக்குமா? இல்லை கோழி தான் கூவிடுமா? ஓ, நீங்கள் தான் அந்த கை பார்த்து குறி சொல்கிற பாட்டியா? பொறவு, அதுக்கு தானே சென்மமே எடுத்திருக்கேன். சந்தோஷம், உங்களையும் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். அப்புறமா சந்திக்கிறேன். பார்த்து தாயி, எல்லாத்தையும் பார்த்துட்டதா சொல்கிறவங்க கூட அவன் முதுக பார்க்க முடியாதவன் தான். பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. பிரியா, இது இப்படித்தான் எத்தையாச்சும் பேசும். கடைசியில் கையை நீட்டி வந்து முடிச்சு, உனக்கு நேரம் சரியில்லை, எங்கிட்ட தாயத்து வாங்கி கட்டிடுன்னு முடிக்கும். பேசாமல் வா. கிழவி, அதான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு பிரியா சொல்லிடுச்சில்ல, வழியை விடு. வள்ளிப்பொன் அதட்டி கத்தரித்து இழுத்து கொண்டு சென்றாள். போடி போ, நான் குறிக்காரி இல்லடி, குறிக்காட்டி என்றாள் கிழவியும். பிரியாவின் காதிலும் அது நன்றாக விழுந்தது. அதோடு தங்கள் முயற்சியை ஊரில் யாரும் ஒரு பொருட்டோடு பார்க்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையும் எழும்பியதால் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்தபடியே தான் நடந்தாள். நல்ல வேளையாக குறுகலான சந்து முடிந்து ஒரு மண் சாலை வந்தது. அதில் இறங்கி நடக்கையில் வள்ளியிடம், ஆமாம், கிணத்துக்கு இப்போ யாரும் இருக்க மாட்டாங்களே என்று கேட்டாள். அதான் வடக்கால ஆறு ஓடுதே, எதுக்கு கிணத்து பக்கம் வரப்போகிறாங்க என்றாள் வள்ளிப்பொன். ஆமாம் இல்லை வள்ளி, நாம் பெட்டியை எடுக்கிறதுக்காக போகிற விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியுமா? தெரியும் பிரியா, நேற்று ராத்திரி கூட பார்த்தேன். பிரியா, நேற்று ராத்திரியும் அவனுக்கு அருள் வந்துச்சு. அப்படியா? என்ன சொன்னான்? எங்கே சொன்னான்? மயங்கி இல்லை, விழுந்துட்டான். அப்புறம் விழுந்தப்புறம் நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சு எழுந்தே போயிட்டான் போல். இப்போ கூட உன்னை பார்க்க வராட்டி அவனை பார்க்கத்தான் போயிருப்பேன். என்ன மனசுக்குள்ளே தோணுச்சோ? நடந்து கொண்டே வள்ளிப்பொன் சொன்னது பிரியாவை யோசிக்க வைத்து விட்டது. பாபு சுற்றுச்சூழலை பார்த்து கொண்டே வந்தான். சாலைகளில் ஒரே மேடு பள்ளம். தெருக்குழாய்க்கு மூக்கே இல்லை. அதன் திறப்பு மூக்கு திருடப்பட்டு இருந்தது. தெருவோர வீடுகள் எல்லாம் கூட ஓட்டு வீடுகள்தான். வாசலிலேயே சாக்கடை. அதை ஒட்டி வீட்டு பிள்ளைகள் வெளிப்படையாகவே மலம் கழித்தபடி இருந்தனர். அதையெல்லாம் பார்க்கவும் கடவுளே வந்து நடமாடுவதாக சொல்லப்படும் பூமிக்கு இப்படி இருக்குமா என்கின்ற கேள்வி அவளை குதற ஆரம்பித்து விட்டது. அந்த மண் சாலை ஓரிடத்தில் தார் சாலையை பிடித்து நீண்டு கொண்டே போய் வயல்காட்டு பகுதியை அடைத்து நின்றது. பெரிதாக அங்கு மனித நடமாட்டம் இல்லை. காலை வெயிலில் பயிர்கள் பச்சை நிறம் கண்ணுக்கு இதமாக இருந்தது. ஒரு இடத்தில் வயல்காட்டுக்குள் நுழையும் வழித்தடம் இருந்தது. அதில் இறங்கி நடந்தாள் வள்ளிப்பொன். பாபு அங்கேயே கேமராவை திறந்து இயற்கை வெளியை
படம் பிடிக்க தயாரானான். என்ன பாபு, ஃபீல்டை எடுத்துக்கிறியா? ஆமாம் பிரியா, நீ இந்த ரோட்டில் நடந்து வந்து இந்த வழியாக வயலுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே கேமராவை பார்த்து நடந்துக்கிட்டே பேசு. கார்ட்லெஸ் மைக்கை பிடிச்சிக்கோ. உனக்கும் எனக்கும் 10 அடி தூரம் போதும். அதுக்கு மேலே போனால் உன் வாய்ஸ் டவுன் ஆகிடும். பார்த்துக்க என்றிட பிரியாவும் தயாரானாள். தார்ச்சாரையில் நடந்து வந்து வயல்காட்டுக்குள் இறங்கி வரப்பின் மேல் நின்று கொண்டு அப்படியே வரப்பின் பின்னால் நடந்தபடியே அவள் பேசத் தொடங்கினாள். நான் பிரியா விஸ்வநாத் பேசுகிறேன். என்னோட கேமராமேன் பாபு இருக்கின்றார். நாங்கள் இப்போது நந்திபுரம் என்கின்ற ஒரு பிரபலமான ஊரோட வயல்காட்டிலே இருக்கோம். இந்த வயக்காட்டிலே இருக்கிற பாசன கிணத்துல கொஞ்ச நேரத்தில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நந்திபுரம் கோவில் பல விசேஷங்களுக்கு பெயர் போன கோவில். குறிப்பாக இந்த ஊர் கோவில் நந்தி காதில் சொல்லப்பட்ட குறைகள் நந்தி பகவான் வந்து தீர்த்து வைக்கிறதா பக்தர்கள் நம்புகிறாங்க. இந்த நந்திபுரத்துக்கு இந்த கோவிலால் மட்டும் பெருமை இல்லை. இங்கே இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இங்கு சித்தர்கள் நடமாட்டம் உள்ள பூமிங்கிறது அதில் ஒரு விஷயம். இந்த ஊரில் ஒரு புதையல் இருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்க யாராலேயும் முடியாதுன்னும் ஒரு பேச்சு பல வருஷங்களாக இருக்குது. இந்த ஊரோட இப்போதைய இன்னொரு அதிசயம், கிருஷ்ணன்கிற ஒரு விவசாய இளைஞன். இவன் தலைமேல் இடி விழுந்ததாகவும் அதற்கு பிறகு இவருக்கு நாளைக்கு நடக்கிறதை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஆற்றல் வந்துவிட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. பல விஷயங்கள் அப்படி அவர் சொல்லி நடந்துடுச்சுங்கிறது தான் உண்மையும் கூட. அவரை பற்றின ஒரு நேர்காணலை நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். அந்த கிருஷ்ணன் கோவில் புதையல் தொடர்பாக சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ இங்கே பரிசோதிக்க வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வயக்காட்டுக்குள்ளே இருக்கிற பாசன கிணத்துக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி தான் புதையல் பற்றிய ரகசிய குறிப்புகளை கொண்டது. அதை எங்கள் கேமராமேன் பாபு எடுத்து போகிறதா ஒரு காட்சி கிருஷ்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. அது எந்த அளவு உண்மை, அதை நான் கொஞ்ச நேரத்திலே இப்போ எல்லோருமே பார்க்க போகிறோம். நம்ம தொலைக்காட்சிக்காக ஒரு பிரத்யேக முயற்சி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அதை நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க. பிரியா பேசி முடித்து திரும்பி நடந்திட பாபுவும் அவளை படம் பிடித்தபடியே கிணற்று வரை தொடர்ந்து நடந்தான். கிணற்று திட்டின் அருகே வள்ளிப்பொன்னையும் படம் பிடித்தான். அவள் வெட்கப்பட்டு, ஐய, என்னையெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு விடுங்கண்ணே என்றாள். ஆனால் அவன் விடவில்லை. அப்படியே திரும்ப பிரியாவை ஃபோக்கஸ் செய்திட பிரியா கிணற்று திட்டின் மேல் ஏறி நின்றாள். அவளோடு சேர்ந்து கிணற்றை படம் பிடித்தவன் ஒரு கட்டத்தில் ஷூட் செய்வதை நிறுத்திவிட்டு கிணற்றில் இறங்க தயாரானான். அப்படியே கேமராவையும் கிணற்றுக்குள் ஃபோக்கஸ் செய்து நிறுத்தி அதை ஸ்டார்ட் செய்தவன் கிணற்றுக்குள் குதித்தான். நீர் மேலே வெளிப்பட்டு கேமராவை பார்த்து குடித்த தண்ணீர் பீரிட்டு உமிழ்ந்தான். பிரியாவின் கமெண்ட் தொடர ஆரம்பித்தது. பாபு இப்பொழுது கிணத்திலே குதிச்சிட்டார். அவர் அந்த பெட்டியோடு வருவாராங்கிறது கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். கமான் பாபு, பெட்டியை எடுத்துட்டு உங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பிரியாவின் குரல் பக்கமாக வயலுக்குள் இவர்களை பின்தொடர்ந்து வந்தது தெரியாமல் பின்தொடர்ந்து வந்து ஒளிந்திருந்த எஸ்ஐ லக்ஷ்மணனின் காதிலும் விழுந்தது. லக்ஷ்மணன் தலைப்பாகையை கட்டி ஒரு விவசாயி போல மேலே சட்டை இல்லாமல் இடுப்பு வேட்டியோடு உருமாறி இருந்தார். அப்படியே அதே கோலத்தில் வயலுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கிணற்று அருகே வந்தவரை பிரியாவும் வள்ளிப்பொண்ணுவும் பார்த்து திடுக்கிட்டு விட்டனர். கச்சிதமாக பாவும் அப்பொழுது பெட்டியை தூக்கியபடியே கிணற்றின் மேல் பிரியா சக்சஸ் என்று குரல் கொடுத்தான். ஆலயத்தில் அருளாட்சி தொடங்கிவிட்ட நிலையில் கொங்கணர் தன் கையாலேயே ஆலய நிர்மாணத்திற்கு பாடுபட்டவர்களுக்கெல்லாம் நந்தி சின்னம் பொறித்த வராகனை, அதாவது 100 குன்றுமணி எடை கொண்ட காசினை ஆசிர்வதித்து பரிசாக கொடுத்தார். அந்த வகையில் 147 பேர் அந்த காசியை பெற்றுக்கொண்டனர். அதுபோக கோவிலை ஆகமப்படி துளியும் பிசையின்றி வழிநடத்த வேண்டி கோவிலுக்கென ஒரு குருக்களை நியமனம் செய்த சிற்றரசன் அழகிய மணவாளதாசன் அந்த குருக்களுக்கும் கொங்கணர் பரிசாக ஒரு வராகனை தந்தார். உச்சபட்சமாக தொடக்கத்தில் கடைக்கால் குழி தோண்டுவதிலிருந்து ஆலயத்திற்குள் சிற்பங்களில் கண் திறப்பு பணி வரை
இருந்து ஒத்துழைத்த ஆயனச் சிற்பி மாணிக்க சுந்தரருக்கும் அவருடைய குழுவினருக்கும் கொங்கணப் பெருமான் 1000 வராகன்களை தந்ததோடு மாணிக்க சுந்தரருக்கு சிவ தீட்சையையும் வழங்கினார். தீட்சை பெற்ற மாணிக்க சுந்தரர் தான் பயன்படுத்த ஒளிப்பெட்டியை தன் மகனான சிவனேசனுக்கு வழங்கிவிட்டு கொங்கணரின் வழியில் துறவு பூண்டு விட்டார். துறவியாகி அவருக்கு நந்தமுனி சித்தன் என்கின்ற புதிய பெயரும் இடப்பட்டது. இந்த நிலையில் அழகிய மணவாளதாசனிடம் கொங்கணர் ஒரு இரகசிய உபதேசம் செய்யலானார். அழகிய மணவாளதாசா, நான் இப்பொழுது உனக்கு ஒரு உபனிஷ கருத்தை கூறப்போகின்றேன். இந்த கருத்து அற்புதமானது. நீ நல்ல திடகாத்திரமான தேகத்துடனும் கல்வி கேள்விகளுடனும் ஒரு சிற்றரசனாகவும் திகழ்கின்றாய். நல்வழி நடப்பவனாகவும் ஒழுக்கம், பக்தி, தர்ம சிந்தனையும் கொண்டு விளங்குகின்றாய். உனக்கு மனைவி மக்களும் இருக்கின்றனர். ஒரு செயற்கைரே செயலாக என் பொருட்டு இந்த கோயிலையும் கட்டி முடித்து விட்டாய். மொத்தத்தில் நீ இந்த நொடி பூரணமான ஒரு மனித வாழ்வை வாழ்பவன் என்றாகிவிட்டாய். இந்த உனது வாழ்வுக்கென்று உள்ள சுகத்தைப் போல் 100 மடங்கு கூடுதலானது மனித கந்தர்வ இன்பம் என்பது. அந்த மனித கந்தர்வ இன்ப சுகத்தைப் போல 100 மடங்கு கூடுதலானது தேவ கந்தர்வ இன்பம் ஆகும். இதே போல பித்திருக்களை திருப்தி செய்வதால் வரும் இன்பம் இதனினும் 100 மடங்காகும். இந்த வரிசையில் இறுதியில் வருவதே பிரம்ம ஞானம் எனப்படும் பிரம்ம இன்பம் என்பதாகும். இந்த பிரம்ம இன்பத்தை புறத்தில் காண்பதற்குத்தான் நான் சொன்ன இந்த அடுக்குகள் உள்ளன. அகத்தில் நீ இதை உணரத் தலைப்பட்டு விட்டாய். கந்தர்வ தேவ பித்ரு பிரம்ம இன்பத்தை உன் உள்ளேயே கண்டுகொண்டு விடலாம். இந்த இன்பங்களை அனுபவிக்க விண்ணுலகம் செல்லவோ ஒரு கந்தர்வனாக தேவனாக மாறவோ தேவையில்லை. பூமியிலேயே, அதாவது இங்கேயே பாசம் காட்டியும் அன்பு செலுத்தியும் இல்வாழ்வுக்கெள்ளும் அதிகாரம் மிகுந்த உன் அரச வாழ்க்கைகளுக்குள்ளும் கூட நீ இவைகளை கண்டு உணர்ந்து அனுபவித்து விடலாம். இதன் ஒட்டுமொத்த துய்ப்பே பிரம்ம இன்பம் எனப்படும் முதிர்ந்த முக்தி நிலையாகும். இதை நான் கூறவில்லை, தைத்திரிய உபனிஷத்தின் ஒரு கருத்து இது. மேலே நான் சொன்ன இன்பங்களை மனிதர்கள் பெற்றிட அவர்களுக்கு அருள் என்பது மிகவும் முக்கியம். ஒரு அரிசி சாதமாகிட நீர் எப்படி துணை நிற்கின்றதோ அப்படியே மனிதன் கடை தேர அருளும் துணை நிற்கின்றது. சகலத்தையும் துறந்து ஒரு சிறு துரும்பும் தன் சொந்தம் என்று இல்லாமல் ஒரு துறவியாகவும் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாயு பட்சணம் செய்து கொண்டும் ஒரு மனிதன் இந்த உலகில் உயிர் வாழ்ந்து விட முடியும். ஆனால் அருள் மாத்திரம் ஒரு மனிதனிடம் குண்டி போனால் அவன் மீள முடியாதவனாகின்றான். அதுவே அவன் பாவியாகவும் தரித்திரனாகவும் மாற காரணமாகி விடுகின்றது. எனவே இந்த உலகில் அருளானது அனைவருக்கும் கிடைத்திட வழிவகை செய்யவே ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்காக பாடுபட்டவர்கள் பெரும் புண்ணியர்கள் ஆகின்றார்கள். அந்த வகையில் நீயும் ஒரு புண்ணியன் என்று அவனை வாழ்த்தினார் கொங்கணர். அழகிய மணவாளதாசனும் மிகவும் நெகிழ்ந்தான். பெருமானி, உங்களால் தானே இது சாத்தியமாயிற்று. நீங்கள் என்னை தேடி வந்து ஆட்கொண்டீர்கள். எனவே எல்லா பேரும் புகழும் புண்ணியமும் உங்களுக்கே என்றான். இப்படி நீ பேசுவது உன் பெருந்தன்மையை காட்டுகின்றது. அதற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயத்தை கட்டிவிட்டது கூட பெரிதில்லை. இது சீர்குன்றாமல் காலாகாலத்திற்கும் விளங்க வேண்டும். இதன் அருளம்சம் எங்கும் பரவியபடியே இருக்க வேண்டும். உன்னை வழி நடத்தி இதை வடிவமைத்ததோடு என்னுடைய பணி முடிந்தது. இனி நீயும் உன் வழி வருவோருமே இதை பாதுகாத்திட வேண்டும். இந்த ஆலயம் பற்று பாசத்துடன் வாழ்ந்து வரும் மக்களுக்கானது மட்டுமல்ல, என் போன்ற சித்த துறவிகளுக்கும் ஆனது இது. பொதுவில் ஆலய வழிபாடு என்பது ஒரு வகை பயிற்சி. உடலுக்கு செய்யும் பயிற்சிகளால் உடல் உறுதியாவது போல மனதிற்கான பயிற்சியாக ஆலய வழிபாடு விளங்குகிறது. இந்த பயிற்சியில் உச்சத்தை தொட்டால் அவனை துறவியாகின்றான், என்போல் சித்தனாகின்றான். அந்த மட்டில் இந்த ஆலயத்தால் வரும் காலங்களில் என் போன்ற சித்தர் பெருமக்களும் தோன்றக்கூடும். அப்படி தோன்றிடும் சித்தர் பெருமக்கள் உன் போன்றோருக்கு பயன்படும் பகல் பொழுதினை விடுத்து இரவு காலங்களில் தங்கள் வழிபாடுகளை இங்கு நிகழ்த்தி கொள்ளுவர். அதற்கு யாரோ உபதாம் நிறந்துவிடக்கூடாது. அவர்களாலும் இந்த ஆலயம் சிறந்து விளங்கும். அவர்களுக்கு வழித்தடமாக சுரங்க வழித்தடமும் நவத்வார குகையும் விளங்கட்டும். சிவநிதியாக நான் வைத்திருக்கும் ஒரு பார தங்கம் நான் முன்பு கூறியது போல
பெரும் பஞ்சகாலத்திற்கு பயன்பட வேண்டியது. இந்த மட்டில் நான் உறுதியாக ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன். அந்த தங்கத்திற்கு தேவையே ஏற்படக்கூடாது. அது அப்படியே இருக்க வேண்டும். ஆலயம் அருள் மிகுந்து இருக்கும் வரை அது அப்படியே தான் இருக்கும். அருள் குறைந்தாலோ அல்லது தங்கத்திற்கு பங்கம் ஏற்பட்டாலோ தான் பஞ்சபூதங்கள் சீர்குலைந்து பஞ்சம் உருவாகும். எனவே அப்படி ஒரு பஞ்சம் உருவாகிட அருளம்சம் என்னும் ஆலயத்தில் விளங்கிட வழிவகை செய். உனக்கு என்னைப் போல் வரும் சித்த துறவிகளும் காலத்தால் பலவாறு உதவுவர். நான் இப்பொழுது ஒரு காரியம் செய்யப் போகின்றேன். என் தவசக்தி மற்றும் புண்ணிய பயன் என்கின்ற சகலத்தையும் நான் நந்தி சாட்சியாக இந்த ஆலயத்திற்கே சிவ அர்ப்பணம் செய்யப் போகின்றேன். அதன்பின் ஒரு பூஜ்யனாக நான் என் தவத்தை சதுரகிரி தலம் பக்கமாக சென்று மேற்கொள்ள உள்ளேன். சில காலம் நான் வேடங்காட்டு நவத்வார குகைகளிலும் தவம் செய்யக்கூடும். இதுவே என் முடிவும் கருத்தும் என்று கொங்கணர் சொல்லி முடித்தார். அழகிய மணவாளதாசன் கொங்கணரை சற்று கலக்கமாக பார்த்தான். ஏன் கலங்குகின்றாய்? இப்பொழுது எதற்கு இப்படி ஒரு முடிவு? நீங்கள் காலமெல்லாம் என்னுடனேயே இருந்து விடலாமே. ஆசாபாசம் உள்ள மனிதன் நீ இப்படித்தான் கூறுவாய். இப்படி நீ கூறுவதன் பின்னால் உள்ள உணர்வுகள் மாறக்கூடியவை. எல்லாமே மாறிவிடுவது என்பதுதான் இந்த பிரபஞ்ச விசித்திரம். அந்த மாற்றங்களை தடுக்கும் வல்லமையும் நமக்கு கிடையாது. முதிர்ந்து கிழமாகி 3 கால்களால் நடந்து பின் அதற்கும் வழியின்றி படுக்கையில் விழுந்து ஞாபகங்கள் தொலைந்துவிட்ட நிலையில் எப்பொழுது உயிர் பிரியும் என்பதே தெரியாமல் இறந்து போகும் ஒரு வாழ்வா வேண்டாம் என்றல்லவா நான் சித்தனானேன். நீ என்னை மீண்டும் மாறச் சொல்லுகிறாயே என்று கேட்டு சிரித்தார் கொங்கணர். சக்சஸ் என்று குரல் கொடுத்த பாபு பெட்டியோடு கிணற்றின் ஓரம் ஒதுங்கி அந்த வட்ட கிணற்றுக்குள் இறங்க பயன்படும் கல்படி ஒன்றின் மேல் பெட்டியை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான். பின் தான் நிமிர்ந்து எஸ்ஐ லட்சுமணனை பார்த்தான். லட்சுமண் அவனை பார்க்கவும் சிரித்தார். சபாஷ் தம்பி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட வேலையை சரிபாதியாக குறைச்சிட்டீங்க. இந்த பெட்டிக்காகத்தானே நானும் நாயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்றவர் ஓடியபடியே இருந்த கேமரா முன் அருகில் சென்று அதன் கோணத்தை மாற்றிவிட்டார். பிரியாவுக்கும் வள்ளி பொண்ணுக்கும் கால்கள் நண்டு கவ்வியது போல் இருந்தது. ஆமாம், பெட்டியை அப்படியே தூக்கிட்டு மேலே வர முடியுமா? முடியாதுன்னு தான் தோணுது. இதோ நான் இறங்கி வர்றேன் என்று லட்சுமணனே கேள்வி பதில் என்று எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு கிணற்றின் படிகளில் இறங்கினார். மேலே பிரியா வள்ளிப்பொன்னை இந்த ஆள் எப்படி இங்கே வந்தார் என்கின்ற மாதிரி பார்த்தாள். வள்ளிப்பொன் திருதிருவென விழித்தாள். ஒரு வழியாக பெட்டி இருவராலும் மேலே எடுத்து வரப்பட்டது. கிணற்றின் மேல் திட்டில் ஈரம் சொட்ட சொட்ட அமர்ந்தது. எஸ்ஐ லட்சுமணன் கை கால்களை உதறிக்கொண்டு, ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆமாம், நாயக்கர் வீட்டு பெட்டி இந்த கிணத்துக்குள்ளே எப்படி வந்தது? அது இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். பிரியா மௌனம் சாதித்தாள். பாபுவிற்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. கிருஷ்ணன் தான் அருள்வாக்கில் எங்ககிட்டே சொன்னான் என்று உண்மையை போட்டு உடைத்தாள் வள்ளி பொண்ணு. ஓ, அருள்வாக்கில் தெரிய வந்துச்சோ, போகட்டும். அப்போ நீ இதை நாயக்கர்கிட்டே இல்லையாவது எங்கிட்ட எல்லாவது சொல்லியிருக்கணுமே, இவங்ககிட்டே போய் எதுக்கு சொன்னேன்? அவர்களை மடக்குவது போல பேச ஆரம்பித்தார் லட்சுமணன். வள்ளிப்பொன் அதை கேட்டு மிரள பாபு அதற்கு பதில் சொன்னான். சார், நான் இதை கிணத்துலேருந்து எடுக்கிற மாதிரி தான் கிருஷ்ணனுக்கு தோணி இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை வள்ளிப்போம் எங்கிட்டே சொன்னான். ஓ அப்படியா? சரி, நான் விவரமாக்கலாம். ஆனாலும் நான் அப்படி நடக்க விரும்பலை. ஆமாம், இது என்ன கேமரா? சோனி மேக்ஸ் சார், 7.5 லட்சம் விலை. நான் பிராண்டை கேட்கல, இதுக்கு இங்கே என்ன வேலைன்னு தான் கேட்டேன். கேமராவுக்கு எல்லா இடத்துலும் ஒரே வேலை தான் சார். ஐ மீன் படம் பிடிக்கிறது தான் சொன்னேன். பாபுவிடன் கிண்டலும் கோபமும் தெரிந்தது. லட்சுமணனுக்கு கோபமாக வெறித்தார். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் எங்கிட்ட பேசுகிறதையும் இப்படி சிவில் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறதையும் நான் ஷூட் பண்ணிக்கிறேன். இது கூட எங்களுக்கு பயன்படலாம். ஷட்டப். என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற? ஷூட் பண்ண இது என்ன சினிமாவா இல்லை சீரியலா? இந்த ஊரோட ஒரு பெரிய சீக்ரெட் மேட்டர் இது. இதனால் பல கொலைகளே நடந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இது ஒரு ரியாலிட்டி ஷோவாக ஆயிடுச்சா? நிச்சயமாக சார், இது ஒரு த்ரில்லான ரியாலிட்டி விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளது உள்ளபடி படம் பிடிக்க மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் வேலையே. நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு சென்சிட்டிவான விஷயம் உங்கள் சேனலுக்கான விஷயமாயிடுச்சுல்ல சார். ஏன் கோபப்படுறீங்க? நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க.
ஷூட் பண்ணிக்க மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. இந்த புதையலை நீங்கள் கண்டுபிடிச்சு அது எங்கள் சேனலில் டெலிகாஸ்டும் ஆனால் உங்களுக்கு தான் சார் பெருமையும் புகழ் எல்லாமும். பிரியா இடையிட்டு கேட்டாள். நோ நோ, அப்படியெல்லாம் இதில் செயல்பட முடியாது. உங்களுக்கு பர்மிஷன் தர எனக்கு ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் பெட்டியை ஒப்படைச்சிட்டு இப்படியே கிளம்புங்க. உங்கள் சேனலுக்கு ஏதாவது பரபரப்பாக வேணும்னா கோவிலில் போய் நந்தியோட காதுகளில் குறைகளை சொல்லி வர்றவங்கக்கிட்ட பேட்டி எடுத்துக்கோங்க. சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். நாங்கள் சீன்லேயே வரமாட்டோம், பிஹைண்ட் த சீன் இருந்து செயல்படுறோம் சார். வெரி சாரி. இப்போ நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த பெட்டியை கிணத்துல இருந்து எடுத்ததுக்காக ஒரு நன்றியை வேணா சொல்லிடலாம். அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நீங்கள் தான் இதை நாயக்கர் வீட்டிலே இருந்து திருடிட்டாதான் கூட நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் உங்கள் வரையில் நான் பெருந்தன்மையாகவே நடந்துக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்படியே ஒதுங்கி போயிடுறது தான் உங்களுக்கு நல்லது என்ற லட்சுமணன் பெட்டியை தூக்கி தன் தோள்மேல் வைத்து கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். பிரியாவுக்கும் பாபுவுக்கும் ஏமாற்றமாகிவிட்டது. வள்ளிப்பன் முகத்திலும் பெரிய ஏமாற்றம். மௌனமாக கேமராவை பேக் செய்து கொண்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டனர். பிரியா தீவிரமாக யோசித்தபடியே நடந்தாள். என்ன பிரியா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? ஆமாம், பெட்டியை தூக்கிட்டு மேலே வந்தது. அதுவரையில் ஷூட் ஆகியிருக்கு. ஆமாம், ஆகியிருக்கு. அதை அப்படியே நம்ம திவாகர் சாருக்கு அனுப்பி வைப்போம். நடந்தது சொல்லுவோம். எனக்கு என்னவோ இந்த எஸ்ஐ மேட்டர் இவர் மேலே ஒரே டவுட்டாக தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிற? நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவர் இப்படி தனியாக வருவார்? யதார்த்தமாக இந்த பக்கம் வந்திருக்கலாம், அல்லது நம்மளை பார்த்துட்டு ஃபாலோவும் பண்ணியிருக்கலாம். இல்லை, நாம் இங்கே வரப்போகிறது தெரிஞ்சு தான் வந்திருக்கார். வரும்போது யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு கேஷுவலான ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை அவர் பெருந்தன்மையாக மன்னிக்க தேவையே இல்லை. பெட்டியோட இப்போ நம்மளை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் அங்கே வச்சு தான் என்கொயரியே பண்ணி இருக்கணும். முடிவா என்ன தான் சொல்கிறேன் பிரியா? சம்திங் இஸ் ராங். இவரை நாம் விடக்கூடாது. அப்போ இவரை ஃபாலோ பண்ணணுங்கிறியா நீ? சரி, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு ஊருக்கு திரும்பிடலாமா? நான் அப்படி சொல்லலை. போலீஸ் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். ஆனால் நாம் போலீஸையே ஃபாலோ பண்ணுறதுன்னா எப்படி? இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழியே அது மட்டும்தான். அதோட நம்ம கூட இனி கிருஷ்ணனும் எப்போவுமே இருக்கணும். அவன்தான் நம்ம பைனாகுலர், அவன்தான் நம்ம சூப்பர் டிடெக்டிவ். பிரியா சொன்னபடியே வள்ளிப்பண்ணை பார்த்தாள். புரியுது பிரியா, கிருஷ்ணனை நான் போய் இப்போ கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே? ஆமாம், அப்புறம் இந்த பெட்டியை எஸ்ஐ நாயக்கர்கிட்டே கொண்டு போய் காட்டி அப்படியே அந்த ஆர்கியாலஜிஸ்ட் திரவியமாணிக்கத்தையும் வரவழைச்சு புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார். எல்லாம் வெளியே தெரியாமல் ரகசியமாகவே நடக்கும். அதுதான் நம்மளை துண்டா வெட்டி விட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாரே, நாம் எப்படி அவங்களோட சேர முடியும்? அது ரகசியமாகத்தான் நடக்கும். நல்லா நடக்கட்டும். அவங்களுக்கு பெட்டினா நமக்கு கிருஷ்ணன். எதை வச்சு பிரியா கிருஷ்ணனை நீ இவ்வளவு தூரம் நம்புகிற? நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த கிருஷ்ணன் தான் பாபு. எனக்கு இனி ஹோப் இல்லை பிரியா. அந்த எஸ்ஐ சொன்ன மாதிரி கோவிலுக்கு வர்ற பக்தர்களை பேட்டி எடுக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அதில் எந்த புதுமையும் கிடையாது. அது அரைச்ச மாவு தான். ஸோ என் வரையிலே இந்த புதையலை நம்பி நாம் எடுக்க இருந்த ஒரு கான்செப்ட் புஸ்வானமாகிவிட்டது. பாமு கடுமையாகவே அவன் சலித்து கொண்டான். அவசரப்படாதே, கிருஷ்ணன் வரட்டும், அவங்கிட்டே ஒரு சுகம். ஆமாம் பிரியா, கிருஷ்ணன் கூட நம்ம இருந்தால் ஏதாச்சும் நடக்கும்னு தான் தோணுது. அந்த புதையல் இருக்கிற இடத்துல நானும் அவனும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு தெரிஞ்சதா, அதை அவன் என்கிட்டே சொல்லி இருக்கான். அதனால் நீ சொன்ன மாதிரி அவனை உரசனா ஏதாச்சும் தெரியலாம். அப்போ அவனை கூட்டிக்கிட்டு லாட்ஜுக்கு வர்றியா? வாரேன் என்றவள் அப்படியே கிருஷ்ணனின் வீடு நோக்கி ஓடத் தொடங்கினாள். நாயக்கரின் பங்களா. பெட்டியை 2 கான்ஸ்டபிள்கள் சுமந்து கொண்டு வர கம்பீரமாக உள்ளே நுழைந்த எஸ்ஐ லட்சுமணனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் நாயக்கர். என்னையா, உங்கள் பங்காவில் களவு போனது எப்படி கிடச்சிதுன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஐயா. எங்கய்யா இருந்துச்சு? எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அது இப்போ விஷயம் இல்லை. உள்ளே இருக்கிற பட்டயமும் அது சொல்ல போகிற ரகசியமும் தான் இனி நமக்கு மேட்டர். ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கும் தகவல் கொடுத்துட்டேன், இங்கேயே வந்துடுவார். இதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு பார்த்துடுவோமே முதல்ல என்று பெட்டியை நாயக்கரின் முன்னால் திறந்தார் எஸ்ஐ லட்சுமணன். உள்ளே கொங்கணருக்கு என்ன பதில் சொல்வதென்று அழகிய மணவாளதாசனுக்கு தெரியவில்லை. அவன் தனக்கு தெரிந்த குரு பக்தியை காட்டி நின்றான்.
தாய் தந்தையர் எப்படி உடன் இருப்பார்களோ அப்படி குருவும் காலமெல்லாம் உடன் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். இந்த விருப்பங்கள் எல்லாம் ஆசாபாசம் உள்ள மனிதர்களுக்கு தோன்றுபவைதானே. ஆனால் கொங்கணர் அதிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விட்ட ஒருவர். மானிட வாழ்வில் எல்லா ஆசாபாசங்களையும் பார்த்து முடித்து விட்டவர். அழகிய மணவாளதாசனோடு பேசிக்கொண்டிருக்கும் அந்த நொடிப்பொழுது வரை தான் சேமித்திருக்கும் புண்ணிய பயன்கள் அவ்வளவையும் அவர் நந்திபுரத்து கோவிலுக்கே அர்ப்பணம் செய்து விடுவதாக சொன்னதுதான் அவர் வாழ்வின் உச்சம். ஒரு மனிதன் இந்த உலகில் இருந்து எடுத்துச் செல்ல முடிவது புண்ணியத்தை மட்டுமே. அது ஒன்று மட்டும்தான் இறப்புக்கு பின் கூட வரும். அந்த புண்ணிய பயனுக்கேற்ப மறுபிறவி அமையும். பாவமோ புண்ணியமோ இரண்டையும் செய்யாது நடுவில் நின்று தனக்குள்ளே இருக்கும் பிரம்மத்தை அறிவதே உண்மையில் முக்தி. கொங்கணர் இப்பொழுது அந்த நடுநிலைக்கு தான் செல்ல விரும்பி அழகிய மணவாளதாசனிடம் பேசினார். அழகிய மணவாளதாசனே, நான் எப்பொழுதும் உன் அருகிலிருந்து உனக்கு துணை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆனால் அது சாத்தியமில்லை. சித்தர்கள் கூட்டத்தில் நான் சற்று வித்தியாசமானவன். மனிதர்களைப் போல நான் நிறைய ஆசாபாசங்களுடன் நடந்தவன். உனக்கு நான் இப்பொழுது சில செய்திகளை கூற விரும்புகின்றேன். என் கடந்த காலத்தில் எனக்கு 6 மனைவிகள் அமைந்தனர். அவர்கள் மூலமாக 60 பிள்ளைகள் எனக்கு பிறந்துள்ளனர். அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்தும் வருகின்றனர். அவர்களே கூட ஒரு தந்தையான நான் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினர். நான் முதலில் துறந்தது அவர்களைத்தான். நான் அவர்களுடன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்ளுவார்கள். பாசம் காட்டி இந்த உடலுக்கு எல்லா சேவையும் செய்வார்கள். இதனால் எனக்கு பிறவி தலையிலிருந்து விடுதலை கிடைத்து விடுமா என்ன? அது மட்டும் நடக்காது. ஆனால் மற்ற எல்லாம் நடக்கும். அப்படி நடக்கின்ற எல்லாமும் கூட முதுமை வரவும் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு நாள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தே தீரும். நான் அவர்களையும் பிரிந்தே ஆக வேண்டும். அவர்கள் என்ன முயன்றாலும் என்னை பிடித்து வைக்க முடியாது. இதுதான் இந்த பூமியில் உயிர்களின் வாழ்வு. இதை வாழ்வு என்றும் சொல்லலாம். இதை ஒரு விளையாட்டு என்றும் கூறலாம். வாழ்வோ விளையாட்டோ இது வெற்றி தோல்விகளோடு தொடர்புடையது. ஒரு நாள் விஷயத்தில் வெற்றி, இன்னொரு நாள் விஷயத்தில் தோல்வி, இப்படி மாறி மாறியே போய்கொண்டிருக்கும். மனிதனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்ட பின் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. இதிலிருந்து விடுபட்டு நித்திய இன்பத்தை அடைய எது வழி என்று பார்க்க வேண்டும். அதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான். சகலத்தையும் துறந்து துறவியாவது. அற்றது பற்றானது, உற்றது வீடாகும். நானும் இப்பொழுது அந்த பற்றைத்தான், என்னை பற்றி கொண்டிருக்கும் சர்வத்தையும் துறந்து பூஜ்ய நிலை, அதாவது உடல் மட்டும் இருக்க அதனால் உண்டான பாவ புண்ணியங்கள் துளியும் இல்லாத ஒரு நிலையை நோக்கி சென்று தவத்தில் அமரப்போகின்றேன். அந்த தவத்தில் இந்த உடலையும் ஒரு நாள் துறந்து விடுவேன். எனக்கென ஒரு சூட்சும சரீரம் உள்ளது. இந்த சூட்சும சரீரம் என்பது இல்லாத உயிர்கள் இல்லை. ஆனால் இதை ஒரு பறவையாலோ விலங்காலோ உணர முடியாது. மனிதனால் மட்டுமே உணர முடியும். அப்படிப்பட்ட என் சூட்சும சரீரத்தை நான் உணர்ந்துவிட்டால் அழிவற்றவனாக ஆகிவிடுவேன். அழிவற்றவனாக மட்டுமல்ல, அழியாத நித்திய இன்பத்திற்கும் சொந்தக்காரன் ஆகிவிடுவேன். அப்படி ஆவதற்கு பெயர்தானப்பா முக்தி என்று முத்தாய்ப்பு வைத்தார். சிறிது இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடர்ந்தார். அந்த முக்தி நிலையில் இருந்து கொண்டு முக்திக்கு முயலுவோருக்கு உதவுவதும் அருளுவதும் என் கடமையாகும். இப்பொழுது சொல், எல்லோரையும் போல் அழியும் இந்த உடலுடன் இதற்கு வரும் முதுமையை சந்தித்து நான் முடிந்து போவது அழகா? இல்லை, இதிலிருந்து விடுபட்டு நானும் முக்தனாகி முக்திக்கு முயல்வோருக்கு அருளுவது அழகா? கொங்கணர் ஒரு நெடிய உரையை நிகழ்த்தி இறுதியில் கேள்வியை கேட்டு முடித்தார். அழகிய மணவாளதாசனும் நீங்கள் முக்தனாக முயல்வதுதான் சரியானது என்று ஒப்புக்கொண்டான். அதன்பின் அவனோடும் நந்தமணி சித்தன் என்று ஆகிவிட்ட ஆயன சிற்பியான மாணிக்க சுந்தரரோடும் நந்திபுரத்து ஆலயத்தை அடைந்தவர் ஒரு முறை வலம் வந்து அனைத்து பகுதிகளையும் பார்த்தார். பின் நந்தீஸ்வரரையும் அம்பிகையையும் தரிசித்தார். அந்த வேளைதான் ராவணலால் வழிபட்ட இந்த லீகம் நந்தியை இங்கு பிரதானப்படுத்துவதால் இதற்கு நந்தீஸ்வரம் என்றே இந்த ஊர் அழைக்கப்படட்டும் என்றார். அப்படியே அம்பிகையின் சந்நிதிக்கு சென்றவர், இந்த அம்பிகையும் ராவணால் வழிபடப்பட்டவள் ஆயினும் சித்தன் என் பொருட்டு கருவறை கொண்டு கோவில் கொண்டுள்ளாள். சித்த முனிகளுக்கெல்லாம் சக்தி அம்சம் என்பது ஒரு மணியாக விளங்குவது. அதாவது மணி என்கின்ற சொல்லுக்கு ஒலி ஒளி என
2 பொருள்களும் உள்ளது. இந்த ஒலியும் ஒளியும் உணரப்படுவது மனதால்தான். அதனாலேயே சக்தி அம்சத்தை சித்த உலகம் மனோன்மணி என்று கருதி அதுவாகவே பாவித்தும் வருகின்றது. இந்த அம்பிகையும் என் வரையில் மனோன்மணியே, அப்படியே இங்கு இவள் விளங்கட்டும் என்றார். உடனே அருகிலிருந்த நந்தமுனி சித்தரான மாணிக்க சுந்தரரும், அப்படியானால் இந்த ஆலயம் நந்தீஸ்வரர் உடனுரை மனோன்மணி சகித நந்திபுரம் என்றே எதிர்காலத்தில் அழைக்கப்படட்டும் என்றிட அதை கொங்கணர் ஆமோதித்தார். இறுதியாக நந்தியம்பெருமானின் 32 லட்சணங்களும் பொருந்திய திருச்சிலைக்கு முன் வந்து நின்றார். அந்த சிலையை உயிர்ப்பிக்கச் செய்யும் ஜீவ மந்திர ஏட்டை எடுத்து அழகிய மணவாளதாசன் வசம் தந்தார். மணவாளதாசா, இது ஜீவ மந்திர ஏடு. இதற்கு 2 சிறப்புகள். ஒன்று, இது அகத்தியர் பெருமான் தன் கைப்பட எழுதியது. அடுத்து, இதை பக்தியோடு 1008 முறை ஓதியவர் கண்முன்னேயே இந்த சிலை உயிர்த்து எழும். இது கலியுகத்தை பொறுத்தவரை பேரதிசயமாகும். ஏனென்றால் கலி என்பது அழியும் புலன்களுக்கான சக்தி பெரிதும் நம்பும். அதற்கு மனிதனின் சக்தி பற்றியோ இந்த உடம்புக்குள் ஒளிந்திருக்கும் பிற சக்திகளை பற்றியோ தெரியாது. உடம்புக்குள் ஒளிந்திருக்கும் பிற சக்திகளை முழுமையாக அறிந்தவன் இந்த உலகில் சித்தன் மாத்திரமே. ஒரு மருத்துவன் என்பவன் உடம்புக்குள் இருக்கும் உறுப்புகளை அறிந்தவனாக மட்டுமே இருப்பான். அதற்கு வரும் நோய்களை அறிந்து அதை அழிக்கும் மருத்துவ ஞானமும் கொண்டிருப்பான். ஆனால் அவன் கூட உடம்பில் கபாலத்தில் தொடங்கி மலப்பைக்கு கீழே கிடக்கும் சக்கரங்களை மாற்றியமைக்க மாட்டான். அதை பற்றி அறியவும் மாட்டான். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரம் எனும் அவைகளுக்கான பெயர்களை கூட அவன் அறிந்திருக்க மாட்டான். இவை எல்லாவற்றையும் அறிந்தவன் சித்தன் மாத்திரமே. இவைகளை ஒருவன் அறிய வேண்டுமென்றால் சித்தனாவது அவசியம். அப்படி ஆனவர்களையே இந்த ஜீவ மந்திரத்தை பிழையின்றி உச்சரித்து இந்த சிலையை உயிர்ப்பிக்க முடியும். அடுத்த நொடி இங்கே நந்தியம்பெருமானின் அருள் அம்சம் உயிர்த்து வந்து நின்றுவிடும். இந்த அற்புதத்தை குடமுழுக்கு நாளன்று நாம் கண்டோமல்லவா என்று கேட்டிட அழகிய மணவாளதாசனும் நந்தமுனி சித்தரும் பெரும் மகிழ்வோடு அதை ஆமோதித்தனர். இப்பொழுது உங்கள் எதிரில் நான் சர்வ புண்ணிய பயன்களையும் இந்த ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கும் பொருட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சிலையை உயிர்ப்பிக்கப் போகின்றேன். இந்த அதிசய காட்சியை காண தயாராகுங்கள் என்ற கொங்கணர் அந்த நந்தி சிலைக்கு முன்னால் பத்மாசனமிட்டு அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு 1008 முறை ஜீவ மந்திரத்தை துளியும் தொனிப்பிசையின்றி உச்சரிக்கத் தொடங்கினார். அந்த பெட்டியின் உள்ளே குபேர பொம்மை போல் ஒரு பூத பொம்மை சிலைதான் முதலில் தென்பட்டது. கூடவே ஒரு கோணி ஊசியும் 2 அங்குலம் நீளமும் 12 அங்குலமும் கொண்ட 3 செப்பு பட்டயங்களும் இருந்தன. அந்த 3 பட்டயங்களையுமே பச்சை போத்து சற்றே காரியபடியே காட்சி தந்தன. அதன் இடது ஓரம் ஒரு துவாரம் இடப்பட்டு சிறு வளையத்தினால் 3ம் இணைக்கப்பட்டு இருந்தன. ஒரு பட்டயத்தில் கைரேகை போல் கோடுகள் மட்டும் இருந்தன. இன்னொன்றில் 6 வரிகளில் பாடல் ஒன்று எழுதப்பட்டு இருந்தது. 3வது பட்டயத்தில் ஒரு காப்பு சக்கரம் வரையப்பட்டு உள்ளே பீஜாட்சர மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன. அவைகளை பார்த்த மாத்திரத்தில் நாயக்கரின் முகம் மெர்க்குரி விளக்கு போல ஜொலிக்க தொடங்கியது. ஐயா, எல்லாம் சரியா இருக்குதா? இதுதானே நீங்கள் வச்சுருந்தீங்க என்று கேட்டார். ஆமாம் ஐயா, இதுதான், இதேதான் ஆமோதித்தார் நாயக்கர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? இவ்வளவுதான் உள்ளே இருந்துச்சா? ஆமாம், இந்த பூத பொம்மை அப்படியே என் மனசில் இருக்குது. அப்பால கோணி ஊசி, கூடவே 3 செப்பு பட்டயங்கள். சரிதான் சரிதான். ஒரு ஆச்சரியம் பாருங்க. பல நாளாக இது ஒரு கிணத்துக்குள்ளே கிடந்திருக்கு. ஆனால் உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்கலை. பெட்டியும் தண்ணியில் ஊறலை. அப்படி ஒரு மரம், அப்படி ஒரு வேலைப்பாடு. எஸ்.ஐ. லட்சுமணன் வியந்தபடியே சுற்றி ஒரு பார்வையை பார்த்தார். வீட்டு வேலைக்காரர்கள் ஆங்காங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் சுருக்கென்று இருந்தது. ஐயா, இவங்கள போக சொல்லுங்க. வெளியில் போய் இந்த பொட்டியை பற்றியோ இப்போ நாம் பேசிக்கிட்டு இருந்ததையோ இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டு விடுங்க. இதுவா ரகசியம்? இதுக்குள்ளே இருக்கிறது தானே ரகசியம். அது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. புரியாமல் பேசாதீங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி தான் இதுக்கு பின்னாலே இருக்கான். வெளியில் தெரியாமல் பல பேர் இருக்காங்க. ஒரு டிவியில் இருந்து 2 பேர் இதை அப்படியே லைவாக படம் பிடிக்கிறேன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்தி, இப்படியெல்லாம் கூட இருக்குதாக்கும்.
அப்போ சரி என்ற நாயக்கர் எல்லா வேலைக்காரர்களையும் அழைத்து, இந்த புதையல் விஷயமா நானும் போலீஸும் சேர்ந்து தேட போகிறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டினது தான் இனி இந்த ஊரும் நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டி அப்பப்போ கொலைகள் உழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா என்று கேட்க அவர்கள் ஆமோதிப்பாய் தலையை அசைத்தனர். இதை பற்றி வெளியே யார்கிட்டேயும் எதையும் சொல்லக்கூடாது. சொன்னதா தெரிய வந்துச்சுன்னா சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் என்றார் நாயக்கர். ஐயா, கொஞ்சம் பால் இருந்தால் ஒரு பாத்திரத்திலே எடுத்து வர சொல்லுங்க என்று இடையிட்டான் லக்ஷ்மணன். எதுக்குங்க, வர சொல்லுங்களே. லக்ஷ்மணன் அழுத்தமாக சொல்லவும் ஒரு திறந்த பாத்திரம் நிறைய பால் கொண்டு வரப்பட்டது. ஐயா, இந்த பால் மேலே இவங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிடுங்க. சும்மா மிரட்டினாலாம் போதாது. நானும் என் பங்குக்கு விஜிலன்ஸ் போலீஸை இறக்கி இருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாயை திறந்தா ஒரே அமுக்கு ஏதாவது பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் என்றிட வேலைக்காரர்கள் உடனேயே பதற ஆரம்பித்து விட்டனர். அவர்கள் முகம் போன போக்கில் அது நன்றாக தெரிந்தது. திருன்னு முழிச்சாலாம் நான் விட மாட்டேன். வாங்க, சத்தியம் பண்ணுங்க. லக்ஷ்மணன் அதட்டினார். அவர்களும் வேறு வழியின்றி சத்தியம் செய்தனர். கச்சிதமாக ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கமும் அப்போது உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவரும் வேலைக்காரர்கள் சத்தியம் செய்ததை பார்த்தார். பின் அவர்களையெல்லாம் அனுப்பிவிட்டு, வாங்க சார், உங்களுக்காகத்தானே வந்துக்கிட்டு இருக்கே என்றபடியே லக்ஷ்மணன் குரலில் ஒரு கம்பீரம். அப்படியே கண்களாலேயே பெட்டியை மட்டும் பட்டயம் பொம்மையை சுட்டி காட்டினார். திரவிய மாணிக்கமும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். என்ன சார், பார்த்தீங்களா பெட்டியே? குறி வச்சு அலைஞ்சது வீண் போகலை. உங்களுக்குள் கூட இதை நான் கண்டுபிடிக்கப்பேனா மாட்டேனான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்க, அந்த மந்திரவாதியையும் கண்டுபிடிச்சிட்ட, களவு போன பெட்டியும் கிடைச்சிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? லக்ஷ்மணன் கித்தாய்ப்பை விடவில்லை. சந்தோஷம் லக்ஷ்மணன், உங்கள் கடமையை நீங்கள் சரியாக பண்ணிட்டு வரீங்க என்று திருவாய் மலர்ந்தார் திரவிய மாணிக்கம். ஆமாம், இது இது எங்கே யார்கிட்டே இருந்தது, எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதை நீங்கள் சொல்லலையே என்று இடையீடு செய்த நாயக்கருக்கு ஒரு புன்சிரிப்பை பதிலாக வைத்த லக்ஷ்மணன் இதற்காக கிரெடிட்டை கிருஷ்ணனின் அருள்வாக்கிற்கு தர அவர் விரும்பவில்லை. எப்படியோ கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் தொழில் ரகசியங்கள், நம்ம குறி இனி புதையல்தான். என்ன சொல்கிறீங்க என்று அழகாக நாயக்கரை சமாளித்தார் லக்ஷ்மணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.